ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அணையில் இருந்து வெளியேறும் அருவியில் போதுமான நீர்வரத்து இல்லாத காரணத்தால் தண்ணீரில் விளையாடி மகிழ்வதற்காக குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் இருந்து வெளியேறும் அருவியில் குளித்து மகிழ்வதற்காக நாள்தோறும் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு காலை முதலே அணையில் குளிப்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கார், வேன் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கொடிவேரி அணைக்கு வந்தனர். இவ்வாறு வந்த பயணிகள் தங்களின் குழந்தைகளுடன் அங்கிருந்த பூங்காவில் விளையாடி மகிழ்ந்த பின்னர் அணையில் உள்ள படகு இல்லத்திற்கும் சென்று அங்கிருந்து பரிசல்கள் மூலம் பறந்து விரிந்துள்ள நீர்பரப்பு பகுதிகளை சுற்றி பார்த்து பரவசமடைந்தனர். இதனையடுத்து அணையின் முக்கிய பகுதியான அருவியில் குளிக்க சென்ற போது அங்கு குறைந்த அளவிலான தண்ணீர் மட்டுமே கொட்டுவதால் அந்த இடத்தில் மட்டும் அதிக அளவிலான மக்கள் குளிப்பதை பார்த்து பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக கடத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் கோபால் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கோபி வட்டாட்சியர் சரவணன் நீர்வளத்துறை ஊழியர்களிடம் கேட்டறிந்த பின் அணையை சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.